குரல் பவர்ட் பை SMC Money Wise Be Wise. வணக்கம் நேர்களே, இது காலத்தின் குரல். கொரோனா பேரிடர் காலம், தனியார் மருத்துவமனைகள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுகின்றன என்ற புகார்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. அதுதான் இன்றைய காலத்தின் குரலின் விவாத பொருளாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கொரோனா நோயாளிக்கு 19 நாட்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் கேட்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. இதுபோன்ற சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பது பெரிதுபடுத்தப்படுகிறதா அல்லது எல்லா இடங்களிலும் இதே நிலைதானா என்ற கேள்விகள் எழுகின்றன. தமிழக அரசு குறிப்பாக இவ்வளவு கட்டணம் நிர்ணயிக்கலாம் என்ற நிர்ணயத்தை அறிக்கையாக வெளியிட்டிருந்த போதும், அவ்வாறு வசூலிக்காதவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்று கூறியிருந்த போதும், தொடர்ந்து தனியார் மருத்துவமனைகள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட இந்த தனிநபருக்கு உண்மையில் நடந்தது என்ன என்ற கேள்வியும் எழுகிறது. இதுபோன்ற மருத்துவமனைகளின் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் பாய வேண்டும் என்ற கேள்வியும் கூடவே எழுகிறது. மிக முக்கியமாக பொதுமக்கள் இந்த விவகாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற விஷயமும் இருக்கிறது. இவை அனைத்தையும் இன்றைய காலத்தின் குரல் முன்னெடுக்க இருக்கிறது. நான் கருத்தாளர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். டாக்டர் ராஜா, IMA தலைவர், டாக்டர் குழந்தைசாமி, ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை அதிகாரி, டாக்டர் ரவீந்திரநாத், மருத்துவர்கள் சங்கம், ஜெகதீஸ்வரன், சமூக ஆர்வலர், அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ரவீந்திரன் கிட்ட இருந்து, தொடர்ந்து தனியார் மருத்துவமனைகள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுகின்றன அப்படிங்கிற புகார்கள் வந்துட்டே தான் இருந்து, குறிப்பா இன்னைக்கு கடந்த நாட்கள்ல வந்திருக்கக்கூடிய இந்த தனிநபருடைய இந்த விவரம் 19 நாட்களுக்கு 12 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சிகிச்சை கட்டணத்தினுடைய அந்த கட்டண பட்டியலை நம்மள பார்க்க முடியுது. எதற்காக இவ்வளவு கட்டணம் வந்திருக்கும்? தமிழகத்தில் பல்வேறு கார்ப்பரேட் மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் கொரோனாவை தங்களுக்கான வாய்ப்பாக, வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, கொள்ளையடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இது அப்பட்டமான ஒரு மக்கள் விரோத போக்காகும். இது மிக கடுமையான ஒரு கட்டணம். அதே போல் சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா பூந்தமல்லி ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையும் 8 நாளைக்கே 10 லட்சத்துக்கு மேலே கட்டணம் போட்டாங்க. மிக அதிகமான கட்டணம். அவங்களால கட்டவே முடியல. அந்த குடும்பத்தில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க, மிகப்பெரிய பாதிப்புள்ளாக இருக்கிறாங்க. அப்போ இது போன்று ஏராளமான புகார்கள் வருகின்றன. அப்போ இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு மற்ற மாநிலங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது கொஞ்சம் காலதாமதமாக தான் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் கட்டணங்களை நிர்ணயித்தார்கள். அதில் முதலமைச்சர் காப்பீடு. டாக்டர் ரவீந்திரநாத், நான் வரேன். உங்களுடைய ஆடியோல ஒரு சிறிய பிரச்சனை இருக்கு, நான் வரேன். தொடர்ந்து நம்மோடு மருத்துவர் ராஜா இருக்கிறாரு. தனியார் மருத்துவமனைகள் தொடர்ந்து இந்த மாதிரி கட்டண கொள்ளையில் ஈடுபடுது. இவ்வளவு கட்டணத்திற்கான அவசியமே இல்லை. தமிழக அரசு நிர்ணயித்த கட்டணத்தை வாங்கியிருந்தா கூட 9 நாளைக்கு 3 லட்சம் ரூபாயை தாண்டி இருக்காது. ஆனா 12 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய கட்டணம், ஒரு நிதிச்சுமை. இது எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த 12 லட்சம் ரூபாய்ங்கிறது அதிகப்படியான கட்டணம்ங்கிறது நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி ஏன் வந்ததுங்கிறதுக்கு அவங்க கண்டிப்பா அந்த மருத்துவமனை விளக்கம் சொல்ல வேண்டும். இப்போ பொதுவா தனியார் மருத்துவமனைகள் அப்படிங்கிறத பல கேட்டகரி இருக்குங்க. நீங்க சொல்றது அவரு ரவீந்திரநாத் டாக்டர் சொன்னது போல கார்பரேட் செக்டார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். இன்னும் பாத்தீங்கன்னாக்க ஒரு 5 படுக்கை வச்சிருக்கிறவங்களும் தனியார் மருத்துவமனைகள் தான், 500 படுக்கை வச்சிருக்கிறவங்களும் தனியார் மருத்துவமனைகள் தான். இதுல சிறிய மற்றும் நடுத்தர மருத்துவமனைகள்லாம் இந்திய மருத்துவ சங்கத்துல உறுப்பினர்களாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்க சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம், இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனா இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்த போது கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு முன்பாக இந்திய மருத்துவ சங்கம் தான் இதை பத்தி முன்னெடுத்து இதுக்கு ஒரு காஸ்டிங் ஒர்க் பண்ணி இவ்வளவுதான் வாங்கணும், இதுக்கு மேல வாங்கக்கூடாதுன்னு ஒரு பரிந்துரை முதல்ல அரசுக்கு கொடுத்தது நாங்க தான் கொடுத்தோம். அதை வச்சு அப்புறம் தி கம்பேர்ட் வித் கர்நாடகா அண்ட் குஜராத், மகாராஷ்டிரா, மற்ற மாநிலங்கள்லாம் கம்பேர் பண்ணி அதை பார்த்து தமிழகத்தில் அதை விட கம்மியா தான் ஒரு கட்டணம் நிர்ணயிச்சாங்க. அதை நாங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல, ஏன்னா மக்களுக்கு சேவை பண்ணுங்கிறதுக்காக. பட் கண்டிப்பா இது மாதிரி ஒரு இஷ்யூ வந்த போது போன வாரம் கூட DMS ஆபீஸ் கேட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்குனாக்க நீங்க தாராளமா நடவடிக்கை எடுங்க, அதுக்கு நாங்க யாரும் குறுக்க வர மாட்டோம்னு தான் சொன்னோம். இது மாதிரி செய்வது என்பது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிக்கத்தக்கது. நாங்க அதுக்கு இந்திய மருத்துவ சங்கம் எப்பொழுதும் துணை போவதில்லை. ஆனா அதே சமயத்துல பல நேரங்கள்ல எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரியான கட்டணங்கள் வருமா அப்படிங்கறது
நாம சில கேள்விக்குறியா இருக்கிறது. ஒரு சில பேருக்கு அதிகப்படியான நோய்கள் இருக்கலாம், சில பேருக்கு ரத்த கொதிப்பு இருக்கலாம், சில பேருக்கு சிறுநீரக கோளாறு இருக்கலாம், சில பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம். இதுக்கெல்லாம் தொடர்ந்து வருத்தி வைத்தியம் பண்ணும் பொழுது கொஞ்சம் கட்டணங்கள் முன்ன பின்ன வரலாம். பட் அது ரீசனபிளா இருக்கணுமே தவிர இது மாதிரி ரொம்ப மிக அதிகமான கட்டணங்கள் வந்து யாராலுமே வரலாம் அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு வேறொரு நோய் இருக்கும் போது அதற்கான கட்டணங்கள் முன்ன பின்ன வரலாம் அப்படிங்கிற வாய்ப்பை தாண்டி இப்போ இவருடைய பில்லு நம்ம கிட்ட இருக்கு. அதுல வந்து அதிகமா சார்ஜ் ஆயிக்கிறது எக்யூப்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் 4,57,000 ரூபாய் போட்டிருக்காங்க. ரூம் சார்ஜஸ் மட்டும் 1,70,70,000 போட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் தனியார் கட்டணம் முன்ன பின்ன ஆகக்கூடிய ஒரு கட்டணமா பாக்குதா? இல்ல இது வந்து கண்டிப்பா இல்லைங்க. ஏன்னா இப்போ பல ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு காமன் வார்டுனா இவ்வளவு பெட் சார்ஜ், ஷேரிங் ரூம் அப்படின்னாக்க இவ்வளவு பெட் சார்ஜ், தனி ரூம்னா இவ்வளவு பெட் சார்ஜ், சூட் ரூம்னா இவ்வளவு பெட் சார்ஜ்னு தனியாவே சொல்லிடுறாங்க. அதையும் மீறி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போ வந்து அது வந்து ஒரு இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. அதை பத்தி நம்ம விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நான் தான் முதலே சொல்லியிருக்கேன், இது வந்து நியாயமே கிடையாது. கண்டிப்பா இது வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அரசு ஆல்ரெடி இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இப்போ செய்தி வாயிலாக தெரிகிறது. இது வந்து இந்த மாதிரியான கட்டண அதிகமாக வசூலிப்பது எல்லா இடங்களையும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கலாம், இல்லைன்னு சொல்ல. சிறிய நகரங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலயும் அந்த டாக்டரை பத்தி பர்சனலா தெரிஞ்சிருப்பாங்க, அந்த மருத்துவமனை பத்தி பர்சனலா தெரியும் அந்த நோயாளிக்கு. அவங்களை கண்டிப்பா தொடர்பு கொண்டு அதுக்கு வந்து அதிகமா இருந்தாக்கா அவங்க பிரச்சனையை சொல்லி அதுக்கு டிஸ்கவுண்டோ அல்லது குறைக்கிறதுக்கோ ஏற்பாடுகள் செய்வதற்கு எல்லாருமே இருக்கிறாங்க, செய்யறதும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு. அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் மருத்துவமனையில வந்து இப்படி நடந்திருக்கிறது வந்து நம்ம யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. யாருனாலுமே கொடுக்க முடியாது எவ்வளவு அமௌண்ட். இப்போ இன்னும் கூட சொன்னீங்கன்னா சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஒரு பேக்கேஜ் ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ அதாவது அதுலயே வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு காலம் இருக்கும். இது வந்து கொஞ்சம் இது சில நேரங்களில் இந்த குறிப்பிட்ட மருந்து கொடுத்ததுக்காகவோ இல்லை கொடுத்த சில முக்கியமான கன்சல்டன்ட் வந்தாவோ அதுக்காகவோ இல்லை சில மருந்துகள் அதிகமாக போட்டோம்னாக்கோ அதை நம்ம கேஸ் பை கேஸ் வந்து அவங்க அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு வரைமுறை இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ண முடியுது. அதுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. திஸ் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி which should be condemned. இல்ல அரசு இது ஒரு பேரிடர் காலம்னு தெரிஞ்சேதான் தனியார் மருத்துவமனைகளும் இவ்வளவு தொகையை நீங்க வசூலிக்கணும், அதற்காகத்தான் கொரோனா சிறப்பு வார்டுகள் அனுமதி வழங்கி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி எடுத்தீங்கன்னா இவ்வளவு அதீத கட்டணம் வசூலிச்சீங்கன்னா நடவடிக்கைகள் பாயும் தெரிஞ்சும் தனியார் மருத்துவமனைகள் இப்படி துணிவதற்கான காரணம் என்ன? அப்படி துணிவதற்கு என்ன காரணம் என்னால வந்து நான் சொல்வதற்கு எனக்கு வந்து தெரியல. அதுக்குள்ள கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி சொல்லுவதற்கு முன்பாகவே இப்போ வந்து நோயாளிக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்கு வர்றாங்க அப்படின்னாக்க குறைஞ்சபட்சம் இவ்வளவு வரலாங்க, மிஞ்சி போனா இன்னும் கொஞ்சம் அதிகமா வரலாங்க அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்லிட்டு தான் அவங்களை வந்து அட்மிட் பண்றோம். அப்போ தனியார் மருத்துவமனைகள் கட்டணங்களை பொது வெளியில வெளியிடாம அதை மறைச்சு வச்சிருக்காங்களா? ஏன் பொதுமக்களுக்கு இவ்வளவு கட்டணம் நாங்க இந்த மருத்துவமனையில முன்னமே வாங்குவோம்னு ஏன் சொல்றது இல்ல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகப்படியான மருத்துவமனைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நோயாளிகிட்ட இவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற வந்து அந்த கட்டண விகிதத்தை கண்டிப்பா சொல்றாங்க. அது சொல்லாம ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் ஆகி வர்றீங்கன்னா முடியாது அல்லது நாங்க வந்து அரசு மருத்துவமனைக்கு போய்க்கிறோம். அரசு அன்னைக்கு ஒரு போன 4 நாட்கள் முன்பு 30ஆம் தேதி 2 நாட்கள் முன்பு முதல்வரோட பேசிட்டு இருக்கும் பொழுது இதே கேள்வி வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல முதல்வருக்கு கேட்கப்பட்டது. சில தனியார் மருத்துவமனைகள் அதிகமான கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் வருகிறதுன்னு மீட்டிங்ல பேசணும். அந்த மீட்டிங்ல வந்து அரசு என்ன சொல்லிருக்காங்கன்னா அரசு மருத்துவமனைகளே மிக நல்ல அற்புதமான சிகிச்சை எல்லாம் கொடுக்குறோம், எந்த படுக்கை இல்லைங்கிற ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அரசு மருத்துவனுடைய சேவையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதையும் மீறி சில பேர் வந்து தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க, அதை நம்ம எப்படி தடுக்கிறது தான் வந்து பதில் சொன்னாங்களே தவிர. ஆனா அதே சமயத்தில் இந்த கட்டணத்தை வந்து நியாயப்படுத்தி நான் பேசவே இல்லை. வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். முதல்ல அது வந்து கையில் எடுத்ததே இந்திய மருத்துவ சங்கம் தான். டாக்டர் ரவீந்திரநாத் கூட தெரியும். இதை பத்தி நாங்கள் 2-3 தடவை நிறைய பேசியிருக்கோம். அவங்க மிஸ்ஸஸ் கூட நிறைய மீட்டிங்ல டிஸ்கஷன்ல கலந்துருக்கோம். ஸோ இது மாதிரியான ஒரு பிரச்சனை வரக்கூடாது, மக்களுக்கு உதவி பண்ணணும். அதே சமயத்தில் ஒரு ரீசனபிளான ஒரு கட்டணத்தை வந்து இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து அனைவருமே இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்காக அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்திருக்கோம். திரு ரவீந்திரநாத் வந்துட்டாரு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சம்பவங்கள் நடக்குது. இதற்கான திட்டமிடல் இவ்வளவுதான் நீங்க கட்டணத்தை நிர்ணயிக்கணும் வாங்கணும் அப்படின்னு ஆல்ரெடி அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறாரு. மக்கள் நெருக்கடியை இப்போ தனியார் மருத்துவமனைகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும். நிச்சயமாக சாதகமாகத்தான் பயன்படுத்துவார்கள்.
தனியார் மருத்துவமனையின் நோக்கம் என்ன, இல்லைன்னா தனியார் துறை நோக்கம் என்ன? லாபம் லாபம் வேணும், லாபம் தான். அவர் லாபம் சம்பாதிக்க வேண்டும் தான். எனவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற அடிப்படையில் தான் செயல்படுவார்கள். எனவே கார்பரேட் நிறுவனம் சொல்லவே வேண்டியதில்லை. அப்போ இன்றைக்கு எல்லா விதங்களையும் அவங்க எவ்வளோ கட்டணத்தை அதிகமாக வசூல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வசூல் செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேரிடர் காலத்தில், பெருந்தொற்று காலத்தில் அனைத்து மக்களுக்கும் இலவசமான தரமான சிகிச்சை வழங்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு தான் இருக்குது. எனவே சட்ட ரீதியாக அதை செய்தாக வேண்டும். எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் அந்த கடமை உணர்ச்சியும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றவில்லை. இப்போ பல்வேறு மாநிலங்களில் ஓரளவு செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். இந்த கட்டணம் மட்டுமே இல்லை, இப்போ என்னன்னாக்க மிகவும் தீவிரமாக உயிருக்கு போகக்கூடிய நோயாளி வரப்போ அவங்களுக்கு பெட்லன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிட்டு 10 நாள் 15 நாள் உள்ள வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த சிகிச்சை பண்ணுறோம் இந்த சிகிச்சை பண்ணுறோம்லாம் சொல்லிட்டு ஏராளமாக மணிக்கம் ரவீந்திரநாத், திருப்பி உங்களுடைய ஆடியோல தான் சின்ன ஒரு நாங்கள் சொல்லிட்டே இருக்கிறோம். என்னன்னாக்க தொடர்ந்து பேசுங்க. அப்ப என்னன்னாக்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் என்பதற்காக நாங்கள் என்ன சொன்னோம்னாக்க அரசாங்கமே இந்த தனியார் மருத்துவமனைகளை இந்த கொரோனா காலம் முடிகின்ற வரை நேரடியாக கையகப்படுத்தி அதன் மூலமாக இலவசமான சிகிச்சை வழங்க வேண்டும். அதே சமயத்தில் தனியார் மருத்துவமனைகளுக்கு ஒரு கட்டணத்தை அவர்கள் வாடகையாவோ அவங்களோ பேசியோ உடன்பாடு கண்டு அந்த தொகையை கொடுத்துடலாம். அப்போ அதன் மூலமாக என்னன்னாக்க கவர்மெண்ட் ரைட் வந்துடுது, யார் அட்மிட் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறது. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் கட்டணம் நிர்ணயித்தால் கூட ராஜா சார் சொன்னார், ஐஎம்ஏ ஒரு முயற்சி எடுத்தால் இல்லை தவறு கிடையாது, அது மாற்றுறதுல நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் அந்த கட்டணத்துக்குள்ள எல்லா சிகிச்சையும் கொடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பல ஆன்டிவைரல் மருந்துலாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த கோர்ஸ் கொடுக்கணும் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வருது. இந்த கட்டணத்துக்குள்ள நம்ம மருத்துவமனையில் ட்ரீட் பண்ணாலும் கூட அந்த மருந்தை யார் வாங்கி கொடுப்பது? 2 லட்ச ரூபாய்க்கு யார் இந்த மருந்து வாங்கி கொடுப்பாங்க? அதே மாதிரி இம்யூனோ மாடுலேட்டர்லாம் இருக்கு, அதெல்லாம் 40,000 50,000 வருது. அந்த மருந்துல யார் வாங்கி கொடுப்பா? அப்போ தனியார் மருத்துவமனையில் இந்த கட்டணத்தை மட்டும் செலுத்தினாக்க நோயாளி பிழைத்து விட முடியுமா? இன்றைக்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை இல்லை, மருந்துகள் என்ற வாதம் தவறு. இன்றைக்கு மருந்துகள் இருக்கின்றன, நல்லா சிகிச்சை வழங்கினால், உடனடியாக வழங்கினால், கூடிய விரைவில் அந்த டயக்னோசிஸ் செய்து சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை வழங்கினால் நோயாளிகளை காப்பாற்ற முடியும். அதனால தான் ஏறத்தாழ 3 மாதத்துக்கு முன்பாக 6.9 விழுக்காடு இருந்த இறப்பு வீதம் இப்போ 2.4 விழுக்காடாக உலகத்தில் குறைந்திருக்கு பார்க்கிறோம். அப்போ இந்தியாவில் இறப்பு வீதம் ஓரளவு கட்டுப்பாடு இருக்குன்னா அது காரணம் சிகிச்சை முறையில் இந்த நோயை பற்றி புரிந்துள்ள மாற்றங்கள் வந்திருக்கு, கூடுதல் புரிந்துணர்வு வந்திருப்பது தான். அப்ப என்னன்னாக்க மருத்துவமனையில் உரிய நேரத்தில் அனுமதித்து அவங்களுக்கு பெட்டு, ஐசியூ பெட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணி தரமான சிகிச்சை காப்பாற்ற முடியும். எனவே அந்த பொறுப்பை ஏற்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு மருத்துவ காப்பீட்டு மூலமாக நாங்கள் வழங்குகிறோம். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 5,50,00,000 மக்களுக்கு கார்டு இருக்கு, குடும்பங்களுக்கு கார்டு இருக்கு. அதே போல 77% மக்கள் அதில் கவர் ஆகிறாங்க அரசு சொல்லுது. ஆனால் இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டம் அதிகமாக பயனளிக்காது. ஏன் பயனளிக்காது சொல்றோம்? சில நேரங்களில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் பாதிக்கப்படல, 4 பேர் 5 பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஒரு ஆண்டுக்கு 2 லட்ச ரூபா தான் குடும்பத்துக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக கிடைக்கும். அப்ப 5 பேர் 4 பேர் பாதிக்கப்படுறப்ப ஒரு நோயாளியே 10 நாள் இருந்தாங்க, அவங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் காலியா போயிடும். அப்புறம் மற்ற நோயாளி மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எங்க சிகிச்சை போவாங்க? அதே மாதிரி ஒரு குடும்ப உறுப்பினர் டெஸ்ட் பண்றதுனால ஒரு டெஸ்ட் 2,500 ரூபாய் அளவுக்கு வாங்குறாங்க. அப்ப எல்லா உறுப்பினர் டெஸ்ட் பண்றதுக்கு தனியாக காசு போயிடும். அதுக்காக தான் அரசு தனியார் மருத்துவமனைகள் இவ்வளவு கட்டணத்தை தான் நிர்ணயிக்கணும், இவ்வளவு கட்டணத்தை தான் வாங்கணும், ஒரு ஜெனரல் வார்டுக்கு இவ்வளவுதான் வாங்கணும், 10 நாளைக்கு இவ்வளவுதான் வாங்கணும், ஐசியூ வார்டுக்கு இவ்வளவுதான் வாங்கணும், கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்காங்க இல்லையா? இது கட்டுப்படியாகக்கூடிய ஒரு நிலையில தானே இருக்கு. இல்ல ஒரு நாளைக்கு 15,000 வரை முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் உள்ள சிகிச்சை வாங்கலாம் மேடம். அப்போ ஒரு ஆள் 10 நாள் இருந்தாலும் என்னாச்சு மேடம்? அதே போல 4 பேருக்கு ட்ரீட் பண்ணாங்க என்ன ஆகும் மேடம்? அவங்க கொடுக்கக்கூடிய 2 லட்சத்தில் எப்படி மேடம் செய்ய முடியும்? அப்போ முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழே இதுல முழுமையாக பயன்பெற முடியாது. குடும்பமே எல்லா சுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப கரங்கரங்களா தான் போவாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ சிகிச்சையா செலவு செய்து 6 கோடி மக்கள் வறுமை கோட்டு கீழே போறாங்கன்னு மத்திய அரசு புள்ளி விவரங்களே சொல்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது இப்ப ஏற்கனவே மக்கள் பல கடல்ல இருக்காங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான வருமானம் இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நிலத்தை வித்து நகையை வித்து எல்லாவற்றையும் விட்டு அவங்க சிகிச்சை பெற முடியுமா? அப்ப அரசுக்கு இந்த கடமை இல்லையா? எனவே அரசு தான் செய்ய வேண்டும். எனவே அரசு உடனடியாக தனியார் மருத்துவமனைகளை முதல்வர் காப்பீடு திட்டத்தையோ இல்ல முதல்வர் காப்பீடு திட்டம் அல்லாத அவங்க அரசு நிர்ணயிச்ச தொகையை கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை இல்லை, ஐசியூ இல்லை, அதே போல பல்வேறு வசதிகள் இல்லை. இதெல்லாம் யதார்த்தமான உண்மை. மரியாதை டாக்டர் குழந்தைசாமி பின்னால இருக்காரு, அவர் பேசுறப்ப எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா உண்மையான யதார்த்தம் என்ன? இன்னைக்கு பல மாவட்டங்களை தென் மாவட்டங்களை பாக்குறோம், பாத்தீங்கன்னா படுக்கையில இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப குழந்தைசாமி கிட்ட கேட்டு வரேன், நான் சொல்லி முடிச்சா அப்ப நீங்க பேசுங்க. அதனால என்னன்னாக்க சரி
இப்போ அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் படுக்கை வசதிகள் அதே போல தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் ஒரு குறையா பார்க்கப்படுது. அப்போ தனியார் மருத்துவமனை தான் ஒரே வழியாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில சிகிச்சைக்காக நோயாளிகள் அங்க செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அங்கும் கட்டண நிர்ணயம் அப்படிங்கிறது கொள்ளையாக இருக்கிறது அப்படிங்கிற வாதங்களை முன்வைக்கிறாங்க. உங்கள் தரப்பு கருத்து? அதாவது அரசு மிக தெளிவாக வரையறுத்திருக்கின்றது. அதாவது தினமும் ஒவ்வொரு பகுதியிலும் காய்ச்சல் முகாம்கள், அதே போல் பரிசோதனை முகாம்கள், ஸோ இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸோ டெய்லி எந்த இடத்துல கேம்ப் நடக்கும் அந்த ஷெட்யூல், மொபைல் கேம்ப் ஷெட்யூல், அதே போல் காய்ச்சல் வந்ததுன்னா எந்த நேரத்தில் வந்தாலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பரிசோதனை செய்து கொள்ளலாம். அதற்குண்டான வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள், இந்த மாதிரி கட்டமைப்பு வசதிகள் கொரோனா சிகிச்சைக்காக எல்லா மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் செகண்டரி கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அரசு ஏற்பாடு செய்திருக்கின்றது. இதை தவிர குறிப்பாக நம்ம வீட்டில் எந்தெந்த நோயாளிகளை நம்ம பார்க்க முடியும், ஒரு 10 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், ஒரு 50 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க, கோமார்பிட் கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரியான இருக்கிறவங்க நம்ம வீட்டில் பார்த்துக்கலாம். அல்லது ஆரோக்கியமாக இருக்காங்க, வீட்டில் பார்க்குறதுக்கு வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, வேறு கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம கொரோனா கேர் சென்டரில் நம்ம போய் நம்ம பார்த்துக்கலாம். அந்த கொரோனா கேர் சென்டரில் பார்க்குறது ஒரு 30% கோவிட் கேர் சென்டரில் இருக்கலாம். ஒரு 40% வரைக்கும் வீடுகள்லேயே நம்ம கண்காணிக்க இயலும். அதற்குண்டான வழிகாட்டுதல்கள் அந்த ஹோம் கேருக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு 30% நோயாளிகள் கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க, மருத்துவ சிகிச்சை, மருத்துவ கண்காணிப்பு தேவைப்படுவர்கள், அவர்கள் மட்டும் மருத்துவமனைக்கு வந்தால் போதும். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெட்ஸ் சர்ப்ளஸாக இருக்கின்றது. சென்னையில் கூட இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சுமாராக ஒரு 1000லேருந்து 1100 கேஸ் பாசிட்டிவ் இருக்கு. ஸோ இந்த 3 வகையில நம்ம சிகிச்சை கொடுக்கும் பொழுது பெட்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அரசு பொறுத்த வரைக்கும் தேவையானவர்களுக்கு இருக்கின்றது. ஸோ நிச்சயமாக இதை பொதுமக்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி பார்த்தாக்கா இன்றைக்கி நம்ம டாக்டர்ஸே நிறைய பேர் இங்கே அரசு மருத்துவமனைகள் அட்மிட் ஆகிறாங்க. டாக்டர்ஸு மற்ற அஃபிஷியல்ஸு இங்கே டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க, இங்கே வராங்க. இது ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ பொதுமக்கள் அரசுடைய வசதிகளை அதிக அளவில் பயன்படுத்தும் பொழுது, ஸோ இது போன்று ஒரு தனியார் மருத்துவமனைகள் அளவுக்கு அதிகமாக கட்டணம் வசிக்கிறது குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நோயானது செக்ஷன் 62ல் தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் கீழே நோட்டிஃபையபிள் டிசீஸாக அரசு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கும் உரிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அதிகமான கட்டணம், தேவைக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமான கட்டணம் வசூலிக்கக்கூடிய மருத்துவமனைகளில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகி அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இப்போ இதற்கான தேவையான நடவடிக்கைகள் பாயக்கூடிய நிலையிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இப்போ பெரிதுபடுத்தப்படுதா, இல்ல எல்லா தனியார் மருத்துவமனைகளிலும் நிலை இப்படிதான் இருக்கா? அரசு நேரடியா அதை ஆய்வு செய்து இல்ல தேவையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருதா? அரசு இணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட அளவில் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கின்றது. தொடர்ந்து அந்த பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமாக நம்ம மருத்துவமனைகளை பிரிக்கலாம். ஸோ ஒன்று மிகப்பெரிய மருத்துவமனைகள், அது ஒரு கார்ப்பரேட் மாடலில் நடத்தக்கூடிய மருத்துவமனைகள். அதே நேரத்தில் நம்ம டாக்டர் CN ராஜா அவர்கள் சொல்லியது போல சிறிய மருத்துவமனைகள், அந்த மருத்துவரே ஒரு மருத்துவமனை ஆரம்பித்து அவர்களே நடத்தக்கூடிய சில மருத்துவமனை, அதுபோன்ற மருத்துவமனைகள் பெரிய அளவில் புகார்கள் இருப்பதில்லை. புகார்கள் வந்தால் நிச்சயமாக அதை அரசு நடவடிக்கை எடுக்கும். அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் இணை இயக்குநர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு, இணை இயக்குநர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இதற்காக தற்காலிகமாக கொரோனா சிறப்பு சிகிச்சைக்கான அந்த வார்டோட அனுமதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் தனியார் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் போதுமான ஒரு நடவடிக்கையா? மீண்டும் கட்டண கொள்ளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவர்கள் முன்னெடுப்பதற்கான ஏதேனும் வாய்ப்புகள் இதன் மூலமா உங்களுக்கு கிடைச்சிடாதா? இதனுடைய முழுமையான விவரங்கள் வர வேண்டும். நிச்சயமாக அந்த தவறுக்கேற்ப, அந்த விசாரணையின் அடிப்படையில் தவறுக்கேற்ப அந்த நடவடிக்கை சட்ட ரீதியான நடவடிக்கை இருக்கும். கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்லையும் அந்த அதிகாரம் இருக்கின்றது. அதே போல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்லையும் அந்த அதிகாரம் இருக்கின்றது. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டத்தின் கீழும் அந்த அதிகாரம் இருக்கின்றது. நிச்சயமாக அந்த தவறுக்கு ஏற்ற வகையில் நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும்.
தொடர்ந்து நம்மோடு திரு ஜெகதீஸ்வரன் இருக்காரு. ஒரு சில மருத்துவமனைகள் செய்யக்கூடிய இந்த போன்ற தவறுகள் ஒட்டுமொத்தமாக தனியார் மருத்துவமனைகள் கட்டண கொள்ளையில் தான் ஈடுபடுகின்றன. மக்கள் நெருக்கடியை அவர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த பேரிடர் காலத்திலும் அப்படின்னு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு உண்மை? அதாவதுங்க, இந்த கொரோனா நோய் வந்து ஒரு புதிய நோய். எல்லா மருத்துவமனைகளுக்குமே, அது தனியார் மருத்துவமனைகளாக இருக்கலாம் இல்ல அரசு மருத்துவமனைகள் இருக்கலாம், எல்லாருக்குமே புதிய நோய். இதற்கு மருந்து கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரசாங்கம் ஒரு பக்கம் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிற வாதம், நீங்க அரசு மருத்துவமனை நம்பி வாங்க, இது ஒரு புதிய நோய், நாங்க வந்து நல்லா கேர் பண்றோம், நல்லா சாப்பாடு போடுறோம், அது கோவிட் கேர் சென்டரா இருக்கட்டும் இல்ல வந்து ஓமந்தூரார் கேஎம்சி எம்எம்சி இங்கேயா இருக்கட்டும் இல்ல மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட மருத்துவமனை இருக்கட்டும், நாங்க நல்லா பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதையும் மீறி இன்னைக்கு தனியார் மருத்துவமனைகளை மக்கள் நாடுறாங்க ஒரு பக்கம் அப்படின்னா, அதுக்கு ஒண்ணு என்னன்னா கோமார்பிட் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு, அதனால நான் போறேன்னு இருக்கதா இருக்கலாம். இன்னொன்னு இல்ல அரசு மருத்துவமனைகள் நம்பிக்கை இல்லைங்க நினைக்கலாம். ஆனா அந்த அரசு மருத்துவமனைகள் மீது இந்த நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் தான். அது எப்படி நம்பிக்கை ஏற்படுத்த முடியும்னா, இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு கொரோனா தொற்று வந்து குணமாயிருக்காங்க. ஒருவர் இறந்து போயிட்டார். இதுல குறிப்பாக அமைச்சர்கள் இருந்து ஆரம்பிக்கிறேன், செல்லூர் ராஜு அவர்களாக இருக்கட்டும் இல்ல வந்து KP அன்பழகனாக இருக்கட்டும் இல்ல தங்கமணியாக இருக்கட்டும், இவங்க எங்க போய் அட்மிட் ஆனாங்க? தனியார் மருத்துவமனைக்கு தான் போறாங்க. அவங்களுக்கு மைல்டு சிம்டம்ஸ் தான் இருக்கு, அவங்களே சொல்றாங்க மைல்டு சிம்டம்ஸ் தான், எங்களுக்கு பெரிய பிரச்சனை, எங்களோட குடும்பத்திலே தொற்று ஏற்பட்டது, ஆனா நாங்கள்லாம் தனியார் மருத்துவமனை தான் போனோம். சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க போறாங்க? எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அது எந்த ஊர்ல இருந்தாலும் சென்னையில இருக்கும் தனியார் மருத்துவமனையில் இந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து சேர்ந்தார். எனக்கு தெரிஞ்சு பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் சதன் பிரபாகரன், அப்புறம் வந்து அம்மன் அர்ஜுனன் கோயம்புத்தூர் சவுத், இவங்க 2 பேரை தவிர எல்லோருமே தனியார் மருத்துவம் நாடி வர்றாங்க. இதுல வந்து இறந்து போன திமுக சேர்ந்த அன்பழகன், அவருக்கு கோமார்பிட் இருந்துச்சு, அவர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு, அவர் தனியாருக்கு போனார். எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அப்படிதான், அவங்களும் போய் தனியார் மருத்துவமனை தான் போய் அட்மிட் ஆகுறாங்க. அப்போ அந்த நம்பிக்கை ஏன் நீங்க ஏற்படுத்த மாட்டேங்கிறீங்க? இது ஒரு இது இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல் இதுக்கு ரொம்ப ஸ்பெஷல், கோவிடுக்கு இவங்க தான் ரொம்ப நாளா கேர் பண்றாங்கன்னு கிடையாது. எல்லா மருத்துவமனைகளும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எங்க போனீங்கனாலும் அதே தான். ஒரு பரிந்துரை சொல்லிருக்காங்கன்னா அந்த பரிந்துரை படி நம்ம நடந்துக்க போறோம். புதுசா எதுவும் கிடையாது, புதிய சாப்பாடு கிடையாது, புதிய மாத்திரைகள் கிடையாது, எல்லாம் எதுவுமே கிடையாது. அரசாங்கம் என்ன பரிந்துரைக்குதோ, WHO என்ன பரிந்துரைக்குதோ அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும் பொழுது இந்த நம்பிக்கை ஏற்படுத்த அதன் விளைவு தான் இதுன்னு பார்க்கிறேன். அப்ப நம்ம ஈஸியா கேட்பாங்க, நீங்க ஏங்க தனியார் மருத்துவமனைக்கு போறீங்கன்னா எங்களோட மினிஸ்டர் அங்க தாங்க போறாரு, அப்ப நான் எங்களே தடுக்கிறேன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவங்க அங்க போன பிறகு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஏற்கனவே IMA அவர் சொன்னார், ராஜா அவர்கள், அவங்க ஒரு காஸ்ட் பிக்ஸ் பண்ணாங்க. அதாவது மைல்டு சிம்டம்ஸ்க்கு 10 நாளைக்கு 2,31,000, சிவியர் சிம்டம்ஸ்க்கு 17 நாளைக்கு 4,31,000 பிக்ஸ் பண்ணி, இது இல்லாம ஒவ்வொரு நாட்களும் ஒரு 9,600 ரூபாய் ஆகும்னு சொல்லி பிக்ஸ் பண்றாங்க. இதற்கு பிறகு நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க, இல்ல அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நாங்க ஒரு ரேட் கொடுக்கிறோம், கிரேட் A1 A2 ஜெனரல் வார்டுக்கு 7,500 ரூபாய், அதே வந்து கிரேடு A3 A4 அதுக்கு 5,000 ரூபாய், சிவியர் ICU கேர் வேணுமா அவங்களுக்கு 15,000 பிக்ஸ் பண்றாங்க. நான் கேட்கிறேன், இந்த ரேட்டை எந்த ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வாங்கியிருக்காங்களா? அதாவது அரசாங்கம் நிர்ணயித்த தொகையை யாராவது ஒருத்தராவது வாங்கியிருக்காங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது கட்டுப்படி ஆகாது, எங்களுக்கு நிச்சயமா கட்டுப்படி ஆகாதுன்னு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க பாருங்க, நான் 100% சொல்றேங்க, எந்த ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலாவது அரசாங்கம் நிர்ணயித்த நாங்க வந்து 5,000 வாங்கணும், அரசாங்கம் நிர்ணயித்த 10,000 வாங்க சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இதுல இருக்கிற சிக்கலை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து தனியாரா இதுலன்னு பார்க்கும்போது அவங்களோட சார்ஜஸ் பண்ணீங்களே போடுறீங்க. இந்த ஸ்பெசிபிக் ஹாஸ்பிட்டல் விட்டுறலாம், மற்ற எல்லா ஹாஸ்பிட்டலும் இன்னைக்கு வந்து ஒரு 8 லட்சம் 9 லட்சம் இல்ல 6 லட்சம் போடுறாங்கன்னா, அதுல PPE கிட்டுக்கு போடுற விலையை மட்டும் பாருங்க. PPE கிட் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய். சில நீங்க வந்து மருந்து மாத்திரைக்கு ரொம்ப கம்மியா தான் போறாங்க, 500 ரூபாய் 1000 ரூபாய். டாக்டர்ஸோட கன்சல்டன்ட் ஃபீஸ் அதெல்லாம் தனியா போடுறாங்க. இந்த PPE கிட்டு தான் இந்த மெடிக்கல் அந்த பில்லுல மிகப்பெரிய ஒரு தொகையை முழுங்குகிறதுன்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சார் நாங்க PPE கிட்ட சோர்ஸ் பண்றோம், ஒரு PPE கிட்ட எங்களுக்கு வந்து கம்ப்ளீட் PPE கிட்ட கண்ணாடி எல்லாம் சேர்த்து ஒரு 1,700 ரூபாய் ஆகுது. ஒரு நாளைக்கு நாங்க கேர் பண்றதுக்கு உள்ள வந்து ஒரு பேஷண்ட பாக்குறதுக்கு ஒரு 5 நர்ஸ் போறாங்க வெவ்வேறு ஷிஃப்ட்ல, ஒரு 3 டாக்டர் போறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு எங்களுக்கு 8ல இருந்து 10 PPE கிட் ஆகுது. அப்ப ஒரு நாளைக்கு எங்களுக்கு 17,000 எல்லா கொரோனா நோயாளிகளுக்கும் PPE கிட் போடப்படுதா? தனியார் மருத்துவமனைகள்ல கொடுக்கப்படுதா? நோயாளிகளுக்கு அல்ல, நோயாளிகளுக்கு அல்ல, நான் சொல்றது செவிலியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும். நோயாளிகளுக்கு எதுக்கு போடணுங்க? நம்ம செவிலியர்கள் நாங்க என்ன சொன்னாங்க, போட்டுட்டு போறோம், நாங்க வந்து வெளியே வந்தா நாங்க கழட்டிடுறோம். நாங்க ஒரு அடுத்த நோயாளி பார்க்கும்போது வேற PPE கிட். இது சொல்றது இது எதாவது உண்மைன்னு தெரியாது. எங்களுக்கு தனியார் மருத்துவமனைகள் அந்த பிரச்சனை இருக்கு. நாங்க அதனால அதுக்கு மட்டுமே நாங்க செலவழிக்கிற தொகை ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய்னா 10 நாளைக்கு அது மட்டுமே 2 லட்சம் ரூபாய் ஆகுது. நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் அரசாங்கம் நீங்க ரேட் போடுறாங்க, அதை நாங்க ஃபாலோ பண்ண முடியல. நீங்க உண்மையிலே பண்ணிருக்க விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த PPE கிட்ட நம்ம என்ன சொல்றோம், பிரதமர் என்ன சொல்றாரு, ஒரு நாளைக்கு நம்மளோட கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 2 லட்சம் PPE கிட் தயாரிக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்கோம்னு சொல்லி நம்ம பிரதமர்கள் பேசுறாரு. இந்த PPE கிட்ட தனியார் மருத்துவமனைகள் நீங்க கொடுக்க வேண்டியதானே? அரசாங்கம் சோர்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதானே? தனியார் மருத்துவமனைகள் நீங்க எவ்வளவு PPE கிட்ட நாங்க கொடுத்துறோம், நீ PPE கிட்ட பில்லு காமிக்க கூடாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பில்லு கம்மி ஆயிடுமே. அப்ப நீங்க பாருங்க, பெட் சார்ஜஸ் வரும், நம்ம நார்மலா என்ன பண்ண பெட் சார்ஜஸ் வரும், டாக்டர் கன்சல்டன்ட் ஃபீஸ் வரும், மருந்து மாத்திரைகள் ஒரு 500 ரூபாய் வரும், இதுதானே வரும். அப்போ இதை எப்படி உண்மையிலேயே
பிராக்டிகலா எப்படி குறைக்கணும்ன்றது நமக்கு ஆர்வம் இல்ல. அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, அந்த ரேட் ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணுவோம், அந்த ரேட்டை யாருமே கேட்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு ஒரு மிகப்பெரிய முரண் இருக்குல்ல, ஒரு பேலன்ஸ் எங்க வருது நமக்கு? நம்ம எதுக்காக அவ்வளவு சார்ஜ் அவங்க கேட்கறாங்க? இப்போ ஐஎம்ஏல ஒரு பிக்ஸ் பண்றாங்கன்னா நம்ம அவங்கள கன்சல்ட், அவங்க உட்கார்ந்து டேபிள் உட்கார்ந்து பேசணுமா, அரசாங்கம் ஏங்க இவ்வளவு சார்ஜ் பண்றீங்க, இதுக்கு என்ன காரணம், இல்ல இது சரியா இருக்கு, இது தவறா இருக்கு, அப்படிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப ஜாஸ்தி சொல்றாங்க, நாங்க 5000 போட்டுறோம். இந்த 5000 யாருங்க வாங்குறாங்க? யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ கண் துடைப்பு வேலையாக பார்க்க கூடாது. ஒரு அரசாங்கம் செய்யும் பொழுது தனியார் மருத்துவமனை உதவியும் தேவை. தனியார் அரசு மருத்துவமனைகள் நம்ம எவ்வளவு சொல்லி பார்க்கிறோம், ஆனால் மக்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கு போறாங்க. தனியார் மருத்துவமனை தேவை இங்க இருக்கிறது அப்படி என்றால், இப்ப தனியார் மருத்துவமனைகளை இந்த பில்ல குறைக்கிறது எப்படின்னு அரசாங்கம் தான் யோசிக்கணும். தனியார் மருத்துவமனை மேல தனியார் மருத்துவமனையினுடைய கட்டணம் இவ்வளவு அதிகமா இருக்கு, இதை குறைப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் ஒரு கேள்வி முன் வச்சிருக்கீங்க. அதே போல அரசு மருத்துவமனைகள்ல எல்லா வசதிகளும் இருக்கு, அதற்கு தேவையான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். இப்படி 2 வாதங்களை முன் வச்சிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு நேரம். இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் இடைவேளைக்கு பிறகு. திரு ராஜா, ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி தனியார் மருத்துவமனைகளுடைய தேவையான முக்கியமான அந்த கருவிகள், பிபி கிட், அந்த மாதிரியான விஷயங்களை அரசிடமிருந்தே பெற்றுக்கொள்ளலாம். அது இவ்வளவு பெரிய ஒரு கட்டணம் வாங்குவதற்கு கொஞ்சம், அந்த கட்டணம் வாங்குறதுல இருந்து கொஞ்சம் கம்மியா நம்மளால நோயாளிகிட்ட இருந்து வாங்க முடியும். இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது போதுமான விழிப்புணர்வு, அரசு மருத்துவமனைகளிலே நல்ல சிகிச்சை கிடைக்கும், அங்கே கட்டமைப்பு இருக்கிறது அப்படிங்கிற விவகாரங்களை அரசு இன்னும் முன்னிருந்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்களை முன் வச்சாரு. அதுல இருந்து அதாவது நண்பர் ஜெகதீசன் சொன்னது 2-3 கருத்து நான் உடன்படுகிறேன். அதாவது முதல்ல இப்போ இந்த கொரோனா பிரச்சனை வந்த பொழுது ஃபர்ஸ்ட் லாக்டவுன் பீரியட்ல எங்கேயுமே பிபி கிட்டே கிடைக்கல. ஏன்னா அப்போ நம்ம we are not prepared for that. நமக்கு அது அப்போ எங்கேயுமே அந்த ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. சாதாரணமாக 3 ரூபாய் 4 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த முகக்கவசம் 25 ரூபாய் வரைக்கும் வித்துது. அதே போல் அந்த பிபி கம்ப்ளீட் கவரால் அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா அடக்க விலை 400 500 ரூபாய் தரம் வாரியாக மாறுது. N95 மாஸ்குடைய விலை அப்போ சாதாரணமாக அதனுடைய விலை 60 ரூபாயிலிருந்து 70 ரூபாய், அது 350 ரூபாய் வரைக்கும் விட்டுறது. இது நாங்கள் அப்போவே அரசுக்கிட்ட சொன்னோம், இது மாதிரி நிறைய இந்த மாதிரி இந்த உபகரணங்கள்லாம் விலை மிக அதிகமாக இருக்கிறது, இது தேவையாக இருக்கிறது, நீங்க அதனுடைய விலையெல்லாம் கட்டுப்படுத்துங்க, ஈவன் அதுக்கு ஜிஎஸ்டி கூட நீங்க வேண்டாம், அதெல்லாம் குறைச்சிட்டு நீங்க ஜிஎஸ்டி அதிலிருந்து எடுத்துட்டு கொடுங்க, அரசு மருத்துவமனைகளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொன்னோம். ஒன்று. ரெண்டாவது இப்போ அரசு மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மற்ற எல்லா பணியாளர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் ஒர்க் பண்ணது போது குவாரண்டைன்னு சொல்லிட்டு 1 வாரம் 10 நாளைக்கு தனியாக அவங்களை உட்கார வைக்கிறாங்க. ஒரு ஒரு ஹோட்டல்லையோ ஒரு தனியார் இடத்துலயோ பாதுகாத்து அவங்க தனியாக வச்சிருக்காங்க. அந்த செலவுகள் அதே மாதிரி தனியார் மருத்துவமனைகள்லையும் இருக்கு. ஏன்னா எல்லா நோயாளிகளுக்குமே பார்க்கும் பொழுது அதே மாதிரி மருத்துவர்களுக்கு நம்ம ஓய்வு தர வேண்டியிருக்கு, செவிலியருக்கு ஓய்வு தர வேண்டியிருக்கு. இது ஒரு பிரச்சனை இருக்கு. இதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும்னு அப்போ சொன்னோம். மூன்றாவதா இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னால போன வாரம் கூட நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி இப்போ வரக்கூடிய இந்த ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் ரெம்டெசிவிர், டோக்லிசிமாப் இதெல்லாம் தனியாரில் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப டிமாண்டாக இருக்கு, அரசு மருத்துவமனைகளில் கிடைக்குது. அது நாங்கள் கேட்கும் பொழுது வெளியில் கேட்டால் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்க. ஆனால் விலை அதிகமாக சிலர் பதுக்கல் பண்ணி விற்கிறாங்கன்ற அரசுக்கு நாங்கள் இந்திய மருத்துவ சங்கத்திலிருந்து நாங்கள் தெரிவித்தோம். இப்போ டாக்டர் ரவீந்திரநாத் கூட சொன்னாங்க, இந்த மருந்துகள்லாம் மிக அதிகமாக வெளியில் விற்கிறது. இப்போ ஒரு 5000 ரூபாய்னு வச்சுக்கலாம் இந்த ரெம்டெசிவிருடைய இன்ஜெக்ஷனுடைய விலை. அது வெளியில் எவ்வளோ விற்குன்னு கேட்டிங்கன்னா 15,000 20,000 ரூபாய்க்கு விற்கிது ஒரு வயல். இதை பற்றி நான் நேற்று கூட செய்தித்தாள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அரசுகிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அது இப்போ நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க, இப்போ தான் அதை பற்றி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இது நாங்கள் முதலே சொன்னோம், இதெல்லாம் பண்ணும்பொழுது விலை அதிகமாக வருங்க, கம்ப்ளைண்ட் நிறையா வரும், இது காஸ்ட் அதிகமாகும், இதை நாம் கண்டிப்பாக பார்க்கணும். இல்லை, இதெல்லாம் கணக்கில் எடுத்து அரசு ஒரு கட்டணத்தை நிர்ணயிச்சு கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ உங்களுக்கு அதைதான் சொல்ல வரேன், நான் அதைத்தான் சொல்ல வரேன். இந்த கட்டணத்தை நீங்க அதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் அவர்கள் சொன்னது போல இந்த மருந்துகளுடைய விலையெல்லாம் நீங்க சப்போஸ் உபயோகப்படுத்தணும்னா கண்டிப்பா அந்த கட்டணம் ஒத்து வராதுன்னு நாங்க ஒரு கட்டணத்தை கொடுத்தோம். இதை எங்களை கூப்பிட்டு வச்சு எங்கெங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட சொல்லி சொன்னோம். அந்த மாதிரி நேரங்கள்ல அது நடைபெறாமல் போயிட்டது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவமா நான் நினைக்கிறேன். இப்ப கூட நாங்க பல முறை சொன்னோம், தயவு செஞ்சு எங்களை கூப்பிடுங்க, நீங்க எங்க அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க, நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம், அதுக்கப்புறம் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மருந்துக்கு உபகரணங்கள், பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸோட கண்ட்ரோல்லாம் யார் கையில் இருக்கு? தனியார் மருத்துவமனை கையில கிடையவே கிடையாது.
அரசனுடைய கையில தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாரு? அரசு. இதெல்லாம் இன்னும் கூட நாங்க சொன்னோம், நீங்க எல்லா மருத்துவம் நீங்களே எடுத்துக்கங்க, எங்களுக்கு மருந்துகள் கொடுங்க, உபகரணங்கள் கொடுங்க, மருத்துவர்களுக்கு வேண்டியான மருத்துவ செவிலியர்களுக்கு உண்டான சம்பளங்களை கொடுங்க, அதுக்கு உண்டான கட்டணத்துக்கு உண்டான வாடகை கொடுங்க, நாங்க ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணதுக்கு தயாரா இருக்கிறோம். அதான் அந்த நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி இது கூட நாங்க தயாரா இருக்குன்னு தான் சொன்னோம். இதெல்லாம் நாங்க பலமுறை சொல்லி இருக்கோம். இதனால ஏதோ அரசு தனியார் மருத்துவமனைகள் முழுவதுமாக கட்டண கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறத வாதத்தை தயவு செஞ்சு நம்ம வன்மையாக மறுக்கிற. தவறுகள் இல்லாமல் இல்லை, தவறுகள் இருக்கு. ஆனா அதே சமயத்துல அனைத்து மருத்துவமனைகளும் இது ஒரு வாய்ப்பாக கருதுகிறதுங்கிறது நான் மறுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க இன்னைக்கு இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 140 மருத்துவர்கள் இறந்திருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா மிக அதிகமாக 70% இறந்தவர்கள் தனியார் மருத்துவர்கள் தான். அவங்க எப்படி இறந்தாங்க? கொரோனாலாம் இறந்தாங்க, வித் டெத் செட்டிங்களோட இருக்கு. இதனால் தனியார் மருத்துவர்கள் நோயாளிகளை கவனிப்பதற்கு தயங்குவதே இல்லை. இதை நான் தயவு செஞ்சு பதிவு பண்ண விரும்புறேன். டாக்டர் ரவீந்திரநாத் கிட்ட இப்போ மருத்துவ உபகரணங்கள் அப்படிங்கறத அரசே கொடுத்துட்டா இந்த பெரிய தொகை அப்படிங்கறதுல இருந்து ஒரு இழிவு அப்படிங்கிறது கிடைக்கும். இவ்வளவு பெரிய தொகை வருவதற்கான வாய்ப்புகள் குறையும். அதே போல முன்னமே குறிப்பிட்ட போல மருந்துகள், ஆன்டிவைரலோட மருந்துடைய விலை எல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதையும் அரசு அந்த இவங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய கட்டணத்திற்குள்ள அது வர்றது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. எல்லா தனியார் மருத்துவமனைகளும் இப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிற வாதத்திலிருந்தும் அவர் முரண்படுறாரு. உங்களுடைய கருத்து? இல்லை, அவர் சொல்கிறது சரிதான். இன்றைக்கு சாதாரண சிறிய மருத்துவமனைகள்லாம் இந்த கட்டணத்தை செயல்படவே முடியாது. அதனால தான் அரசே ஏற்று நடத்தணும், முழுமையாக இலவசமாக சிகிச்சை கொடுக்கணும். அதே சமயத்தில் அந்த மருத்துவமனை நடத்தக்கூடிய அந்த நிர்வாகத்திற்கு ஒரு தொகையை வாடகையாவோ அல்லது இதாவோ கொடுத்துடணும்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் அவர்களும் சௌரியமாக இருக்கும், நோயாளிகளும் சௌரியமாக இருக்கும். அதுக்கடுத்து அரசு மருத்துவமனையில் நம்பிக்கை என்பது ஒரு விஷயம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னாக்க டாக்டர் குழந்தைசாமி சார் சொன்னப்போ சில இடங்களில் பெட்டே வேக்கண்டாக இருக்குன்னு சொன்னார். அது சென்னை மாநகரில் இருக்கலாம். ஏன்னா சென்னை மாநகரில் ஏராளமான மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனையாக இருக்குது. ஆனால் என்னன்னா கிராமப்புறங்களில் உள்ள மருத்துவமனையில் பெட்டே கிடைக்கல, ஐசியூவில் வசதி கிடையாது, ஐசியூ கிடைக்கல. இப்போ மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு இடைப்பட்ட அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், விருதுநகர், சாத்தூர், இந்த மாதிரி எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா அங்கே படுக்கையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நோயாளிகள் ரொம்ப சிரமத்தை உள்ளாராங்க. ராமநாதபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை போக வேண்டியிருக்கு. யதார்த்தமான உண்மை. டெய்லி பார்த்தீங்கன்னா ஏராளமான பேர் எனக்கே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, யதார்த்த நிலைமை இருக்குது. அப்போ என்னன்னாக்க மருத்துவ வசதிகள், மருத்துவ படுக்கைகள், மருத்துவமனைகள் ஒரே சீராக பரவலாக இல்லை. அதுதான் பிரச்சனையே. அதே போல் சென்னை மாநகரில் கூட ஏன் மருத்துவ படுக்கைகளுக்கு இன்னைக்கு காலியாக இருக்குனாக்க வேறு நோயாளிகள் அட்மிட் பண்ணுறதே கிடையாது. பிரசவம், ஹார்ட் அட்டாக்கு, மிக தீவிரமான சிகிச்சை தேவைப்படுறவங்க மட்டும் தான் அட்மிட் பண்ணுறாங்க. கேன்சர் நோயாளிலிருந்து பல நோயாளிகள் அட்மிட் பண்ணுறதில்ல, ஒரு சிகிச்சை வழங்குறது இல்லை. ரொட்டீனாக வரக்கூடிய நோயாளிகள் சிகிச்சை மறுக்கப்படுகிறது. சிகிச்சை கிடைக்கல. அவங்கள பரிசோதிக்கணும், அந்த நோயாளிகளை அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் மருத்துவமனைகள் அவங்களை அட்மிட் பண்றது இல்லையா? இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, தீவிரம்னு சொல்லிட்டீங்க. தீவிரமான நோயாளி மட்டும் தான் பண்ணுறாங்க. அதை நானும் சொல்லிட்டேன். எமர்ஜென்சி தான் அட்டன் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க கேன்சர் நோயாளி, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியவங்க, இந்த மாதிரி ஆட்கள் அட்மிட் பண்ணுறதே கிடையாது. அந்த நோயில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதுக்கடுத்து இன்றைக்கு சிகிச்சையில் எங்கே அதிகமாக கார்பரேட் மருத்துவமனையில் தனியார் 5 ஸ்டார் ஹோட்டலை விட அவங்க ரூமுக்கு அதிகமாக வாடகை வாங்குறாங்க. அது வேற விஷயம், அதை தனியாக விட்டுருங்க. ஆனால் மற்ற இடங்களில் பார்க்குறப்ப எங்கே சிகிச்சைக்கு அதிகமாக செலவாகுதுன்னா மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் தான் அதிகமாக செலவாகுது. முன்னாள் பிரசிடென்ட் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூட இதை குறிப்பிட்டு சொன்னார். ஒட்டுமொத்த மருத்துவ செலவில் பார்த்தீங்கன்னா 80 விழுக்காடு எதுக்கு போகுதுனாக்கா மருத்துவ உபகரணங்களுக்கு, மருந்துக்கு தான் போகுது. அப்போ அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இன்றைக்கி பொதுத்துறை நிறுவனங்களை உற்பத்தி பண்ணணும். பொதுத்துறை நிறுவனங்களை உற்பத்தி பண்ண ரொம்ப சீப்பாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வென்டிலேட்டர் 8 லட்ச ரூபாயிலிருந்து 25 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்து நம்ம வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணுறோம். அதே கான்பூர் ஐஐடி பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாயில் நல்ல வென்டிலேட்டர் உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்க பொதுத்துறை நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஏன் அந்த வென்டிலேட்டர் ப்ரோமோட் பண்ணக்கூடாது? அதே போல் டெல்லி ஐஐடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிஆர் கிட்ட அவங்க 399 ரூபாய் கிட்டுக்கு 399 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அப்போ அதன் மூலமாக பண்ணி தென்கொரியாவில் வாங்க வேண்டாம். அப்போ டெஸ்ட்டு இவ்வளோ காசை கொடுத்து செலவு பண்ண வேண்டாம். அப்போ இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனம் ஐஐடியிலேருந்து பல நிறுவனங்கள் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் உற்பத்தி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? அது பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பிரதமர் பேசுகிறப்ப சொன்னார், ஏற்கனவே ஜெகதீஷன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் 2 லட்சம் பிபிஐ உற்பத்தி பண்ணுறோம்னா அது எப்போ சொன்னார்? 3 மாதம் கழிச்சு. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 2 லட்சம் பிபிஐ போதுமா? இந்தியாவில் 20 லட்சம் பிபிஐ குறைந்தபட்சம் இந்தியாவுக்கு ஒரு நாளைக்கு தேவை. அதை எந்த பொதுத்துறை நிறுவனம் உற்பத்தி பண்ணுது? அப்போ என்னன்னாக்க இப்போ ஐசிஎம்ஆர் இருக்குது. ஐசிஎம்ஆர் அந்த டெஸ்ட்டுக்கான கட்டணத்தை நிர்ணயிச்சாங்க. வெளியில் டெஸ்ட் பண்ணுறதை தனியார் 4500 ஏற்கனவே நிர்ணயிச்சாங்க. அப்புறம் அதை விட்டுட்டாங்க. அந்த மாநில நிலைமைக்கு ஏற்ப பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னாக்கா ஐசிஎம்ஆருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. இந்தியாவில் இந்த கட்டணங்களை அந்த மருத்துவ உபகரணங்களாக இருக்கட்டும், மருத்துவ கருவிகளாக இருக்கட்டும், மருந்துகளாக இருக்கட்டும், நேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டின்னு இருக்கு. அவங்க நிர்ணயிக்கணும். ஏன் அவங்க நிர்ணயிக்கல? ஏன் இன்றைக்கு இந்த முகக்கவசத்தை கூட எமர்ஜென்சிலேருந்து எடுத்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்றைக்கு
எல்லா மருத்துவ உபகரணங்களையும் மருந்துகளையும் கருவிகளையும் விலை கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமா உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் தனியார் மருத்துவமனையிலும் குறைந்த விலையில் கிடைக்கும், அரசு மருத்துவமனையிலும் குறைந்த விலையில் கிடைக்கும். இப்ப தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னாக்க சித்தா மருந்துகள்லாம் வந்து அரசாங்கம் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வாறு இருக்கிறபோது ஒரு பேரஸ்டமால் கூட தமிழ்நாடு அரசுனால உற்பத்தி பண்ண முடியாதா? ஒரு அமாக்சின் உற்பத்தி பண்ண முடியாதா? பி காம்ப்ளெக்ஸ் உற்பத்தி பண்ண முடியாதா? ஹேண்ட் சானிடைசர் உற்பத்தி பண்ண முடியாதா? ட்ரிப் செட்டு ஐவி ஃப்ளூயிட்ஸ் இதெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாதா? அம்மா மருந்து வச்சிருக்கீங்க, நல்ல திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் துவக்கி வைத்தார்கள். ஆனால் இந்த அம்மா மருந்து என்ன ஆச்சு? இந்த அம்மா மருந்து மூலமா ஏன் அரசாங்கம் உற்பத்தி பண்ணி குழந்தைகளை விற்கக்கூடாது? அப்ப இன்றைக்கு வந்து ஏராளமான விஷயங்களை அரசு செய்யணும். ஆனா இன்னைக்கு என்னன்னாக்க மருத்துவத்துக்காக சுகாதாரத்துறைக்காக ஒதுக்கக்கூடிய நிதி எல்லாம் யாருக்கு போறாங்க? மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் போது, மிகப்பெரிய கார்பரேட் மருத்துவமனைகளுக்கு போது, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி போது. ஒரு 100 ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒதுக்கினாக்க அரசாங்கம் அதுல 18 ரூபாய் தான் நோயாளிக்கு போகுது. மீது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, மருந்து கம்பெனி, கார்பரேட் கம்பெனி, கார்பரேட் மருத்துவமனை தான் போகுது. அப்ப எவ்வளவு மக்கள் பணம் விரயமாகுதுன்னு பாருங்க. கடந்த 7 ஆண்டுகளில் 2600 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தனியார் மருத்துவமனையில் ஹெல்த் இன்சூரன்ஸ் போயிருக்கு. அந்த பணம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 20 பெரிய மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்க முடியும். அப்ப அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரதமர் பேசுறவர் சொல்றாரு, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கிராமப்புறத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி சொல்றாரு. ஆனா அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவு உதவிகரமா இல்லைங்கிறது இது தப்பா நினைப்பாங்க. 2 நாளைக்கு முன்னால தினமணிலே தலைவர் எழுதினாங்க ஆயுஷ்மான் பாரத்ல பயனளிக்கலன்னு சொல்லி. மருந்து உடைய விலையை வந்து நிர்ணயித்திருக்க வேண்டும். அடிப்படையில் சில முக்கியமான விஷயங்களை கவனிச்சிருந்தா இவ்வளவு பெரிய ஒரு கட்டண நிர்ணயம் அப்படிங்கிறது தனியார் மருத்துவமனைகள்ல வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம். அரசே மருந்துகளுக்கான விலையை நிர்ணயிப்பது, முக்கியமான அரசு மருத்துவ உபகரணங்களை அவர்களே வழங்குவதற்கான அந்த உற்பத்தியை பெருக்குவது, அது போன்ற பல விஷயங்களை அவங்க முன் வச்சிருக்காங்க. கட்டமைப்புகள் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இருக்கிற கட்டமைப்பு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அந்த மருத்துவமனைகளையும் பரவலா இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? இல்லை, தொடர்ந்து அரசு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் வந்துட்டு ஈடுபட்டு இருக்கின்றது. அதே போல் எல்லா இடத்துலையுமே வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் தான் இதுக்கு வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம். மருத்துவக் கல்லூரிகளில் வந்து அந்த லிக்விட் ஆக்சிஜன் பிளான்ட்டும் மாவட்ட மருத்துவமனைகள்லையும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தாலுக்கா அல்லாத மருத்துவமனைகள், இந்த மருத்துவமனைகளில் வந்து பார்த்திங்கன்னா மேனிஃபோல்டு ரூம்ஸ் வச்சு அந்த டி டைப் சிலிண்டர்ஸும் இந்த பணிகள் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எபிடமிக் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஃபேஸில் இருக்குது. சென்னையில் ஒரு ஃபேஸில் இருக்குது, மாநகராட்சி பகுதிகளில் ஒரு ஃபேஸில் இருக்குது, மற்ற இடங்களில் வந்து இன்னொரு ஃபேஸில் இருக்குது. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த அரசு மருத்துவமனைகளில் என்னென்ன வசதிகள், கிராம அளவில் அந்த மெடிக்கல் கேம்பில் என்னென்ன டெஸ்ட் பண்ணுறோம், ஒரு பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணுறோம், ஒரு பிபி பார்க்குறோம், ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு ஒரு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பார்க்குறோம், காய்ச்சல் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம், ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வச்சு ஒரு ஆஸ்கில்டேட் பண்ணி அவருக்கு வந்து ஆஸ்மா மாதிரி வந்து வேறு வியாதி ஏதாவது இருக்குதாங்கிறதையும் பார்க்குறாங்க. இத்தனையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு கேம்ப்பு, பிஎஸ்சி கேம்ப்புன்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கப்புறம் மருத்துவமனையில் பொதுமக்கள் வந்து எதிர்பார்ப்பு வந்து இன்றைக்கு வித்தியாசமாக இருக்கின்றது. பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த அதர் அம்யூனிட்டிஸோடைய விருப்பம் வந்து அதனுடைய ஃபெசிலிட்டிஸை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அரசை பொறுத்த வரைக்கும் ஏராளமான இடத்துல எல்லா பொதுமக்களுக்கும் வந்து ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு ஜென்ரல் வார்டு அப்படி தான் நம்ம வந்து வைக்க முடியுமே தவிர கண்டிப்பாக தனிமைப்படுத்தி வைக்கணும், இவர் டெஸ்ட் ரிசல்ட் வரல அந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும்தான் தனி அறையில் வந்து வச்சு சிகிச்சை கொடுக்க முடியுமே தவிர மற்றவர்களுக்கு வந்து நம்ம ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் வார்டில் வச்சு தான் கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு வந்து பெரும்பாலான பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் கம்ஃபர்ட்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்துட்டு இருக்கின்றது. இல்ல, எல்லா பொதுமக்களும் இதேதான் எதிர்பார்க்கறாங்களா? கொரோனா நோய்க்காக சிகிச்சை பெறக்கூடிய ஒரு நோயாளி அரசு மருத்துவமனையில ஹோட்டலுக்கான அம்யூனிட்டிஸை எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது வந்து அது எல்லா இடத்திலும் சாத்தியமில்லை. அரசு மருத்துவமனையில நிச்சயமா கிடைக்காது அப்படிங்கிறது அரசு மருத்துவமனை அணுகக்கூடிய ஒரு நோயாளிக்கு தெரியாதா? அதை எப்படி அவருடைய எதிர்பார்ப்பாக பார்க்க முடியும்? கண்டிப்பாக எதிர்பார்ப்பாக அதை வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அட்மிஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வந்து பார்க்கும் பொழுது இல்லை எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி வந்துட்டு தெரியல, வீட்டில் வந்து இங்கே ப்ரைவேட்டில் அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அந்த மாதிரிலாம் வந்துட்டு பல விதமான வந்து எண்ணங்கள் வந்துட்டு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு இவ்வளோ டெஸ்ட்டு வந்துட்டு இங்கே பண்ணுறாங்க, இவ்வளோ டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க, இவ்வளோ நர்சஸ் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற விவரம் தெரியாதவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நம்ம மருத்துவர்களே
அரசு மருத்துவமனை வரைக்கும் சிறந்த கட்டமைப்பு இருக்கு, விழிப்புணர்வு. ஆமா, மருத்துவர்கள் இருக்காங்க, ஏற்கனவே admit செவிலியர்கள் ஆனவங்க. இருக்காங்க. அப்போ இங்க எங்க கண்டிப்பாக. சிக்கலாகுது? இதனுடைய விழிப்புணர்வு பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பாக இந்த சிகிச்சை பெற்று நலம் பெற்று திரும்பியவர்கள் மற்ற அதே மாதிரி ஊடகங்கள் மூலமாக தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. அதே மாதிரி இன்றைக்கு கிராம சுகாதார செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் அவங்க தொலைபேசி எண்ணை கூட வந்து இன்னைக்கு வந்துட்டு வீடு வீடாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து கண்ட்ரோல் ரூம் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ அரசுடைய சேவையை மக்கள் வந்து முழுமையாக பயன்படுத்தும் பொழுது தானாகவே அந்த கட்டணம் வந்து நீங்கள் வந்து பேஷண்ட்ஸ் வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து அதீதமான கட்டணம், அளவுக்கு அதிகமான கட்டணம் நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து குறையும். அந்த மார்க்கெட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷண்ட்ஸ் வராத போது அவங்க எங்கேருந்து சார்ஜ் பண்ண முடியும்? ஸோ அதனால் பொதுமக்கள் வந்து அரசு மருத்துவமனை வசதிகளை முழுமையாக பயன்படுத்தி கொள்வது ஒரு இதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இதனுடைய தீர்வில் அது ஒரு மிக முக்கியமான பங்காக இருக்கும். சரி, பொதுமக்களுக்கு இதுல நிறைய பங்கு இருக்கு. சிகிச்சை பெற்று வெளியே வரக்கூடியவங்க தான் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை முன்வைக்கிறாரு. அதே மாதிரி தனியார் மருத்துவமனையை நாடக்கூடிய அளவுக்கு அரசு மருத்துவமனைகளிலும் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கு. அவருடைய எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருக்கு. அப்படியா திரு ஜெகதீஸ்வரன்? இல்லங்க, அதாவது ஒரு சிலருக்கு வேணா அப்படி இருந்திருக்கலாங்க. அதாவது நம்ம கொஞ்சம் மிடில் கிளாஸ், என்னால அஃபோர்ட் பண்ண முடியும், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறதை விட பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறது பெட்டர்னு சில பேர் சஜஸ்ட் பண்றாங்கன்னு இருக்கலாம். ஆனா இன்று மக்களுடைய முக்கிய தேவையாக ஆக்சிஜனோட எனக்கு பெட் இருக்கா? இன்னைக்கு நம்ம பாக்குறோம் எசிம்டமேட்டிக்கா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம டெத் பாக்குறோம். இன்னைக்கு அதிகமான டெத் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 99 பேர் இறந்து போயிருக்காங்க. நீங்க அதுல எடுத்து பாருங்க எவ்வளவு பேர் என்னென்ன நோய்கள், எந்த விதமான நோய் தொற்றும் இல்லாம அறிகுறி இல்லாம திடீர்னு ஆக்சிஜன் டிப்ரைவ் ஆனிச்சு. இப்ப நம்ம எல்லாரும் நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு ஆக்சிமீட்டர், பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கி வச்சிருக்காங்க. நானே செக் பண்ணிக்கிறேங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த வசதி வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு நிச்சயமா கிடைக்காது. இப்ப அவங்களோட எதிர்பார்ப்பு திடீர்னு வர சார் ஆக்சிஜன் டக்குனு குறையுது, கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுது. அப்ப ஆக்சிஜன் பெட்ஸ் நம்மள்ட்ட இருக்கா? அதுக்கு நம்ம தயாரா இருக்கோம்னா நம்ம இப்ப வந்து கட்டமைப்புல உருவாக்கிட்டு இருக்கோம். அதுதான் சிக்கல். இன்னைக்கு சென்னையில கேஎம்சில நீங்க கொஞ்சம் உருவாக்கி இருக்கோம்னா இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. உடனே வந்துருமா? வராது. அப்போ அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடுகள் பண்ணலாம்? ஒரு ஆக்சிஃப்ளோ மீட்டர்ஸ் பண்ணலாமா? அதுல என்ன பண்ண முடியுங்கிறது மருத்துவர்களுக்கு தெரியும். அதை நோக்கி நம்ம நகரணும்னு நினைக்கிறேன். நம்ம நிச்சயமா எந்த பொதுமக்களும் உயிர் போற நேரத்தில் எனக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வேணும் கேட்க போறது இல்ல. எனக்கு ஒரு ஆபத்துக்காக தான் இன்னைக்கு வர்றாங்க. நம்மளே இன்னைக்கு மாவட்டங்கள்ல கூட கோவிட் கேர் சென்டர்ஸ் நீங்க பாக்குறாங்க. சரி, ஓகே, அவங்க ஸ்டேபிளா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, மைல்டு சிம்டம்ஸ் தான், நம்ம வந்து ஒரு காலேஜ்ல போட்டலாம். ஏன்னா இன்னைக்கு பெட் இல்ல. ரவீந்திரநாத் அவர்கள் சொல்ற மாதிரி பல மாவட்டங்கள்ல இன்னைக்கு பெட் இல்ல. பெட் இல்லாத காரணத்துல நம்ம பரவாயில்ல, ஓரளவுக்கு சிம்டம்ஸ் இல்ல, இந்த காலேஜ்ல போய் தங்க வச்சிடலாம். நம்ம யாருக்கு பெட் தேவையோ அவங்கள மட்டும் இங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு தேவை வென்டிலேட்டர்ஸ் கூட கிடையாது, ஆக்சிஜன் பெட் மீட்டர்ஸ் வேணுங்கிறதா. ஒவ்வொரு தலைமைச் செயலாளரோட கூட்டத்தில் கூட பாருங்க, மாவட்ட ஆட்சியர் என்ன பேசுறாரு, உங்களோட மருத்துவமனைகள்ல ஆக்சிஜனோட பெட்ஸ் இருக்கான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதுதான் இன்னைக்கு தேவை. இந்த உயிரிழப்புகளை எப்படி நம்ம குறைக்க போறோங்கிறத நம்ம தொடர்ச்சியா கான்சென்ட்ரேட் பண்ண நினைக்கிறேன். கோவிட் ஒரு பக்கம் ஜாஸ்தியாயிட்டு தான் இருக்கும். அதுல வந்து நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. 6000 7000 போயிட்டு தான் இருக்கும், குறையும் ஜாஸ்தியாகும், அது வேற விஷயம். ஆனா இந்த உயிரிழப்புகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 3000க்கு மேல இறந்து போயிருக்கிறாங்களே, அந்த உயிரிழப்புகளை எப்படி தடுக்க முடியும்? குறிப்பாக எந்தவித கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இல்லாம, எந்த விதமான நோய் தொற்று வேற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இறந்து போகிறார்களே, அவர்களை காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு மாவட்ட கட்டமைப்புகளை எப்படி பண்ணணும்? நீங்க நம்ம பாக்குறோம், நம்ம சென்னையில ஒரு காலத்துல சென்னை பேசிட்டு இருந்தோம், அடுத்து மாவட்டங்கள் வந்துருச்சு. இது கிராமப்புறங்களையும் உட்கிராமப்புறங்களையும் போகும் பொழுது நம்மளோட பிஹெச்சிஸ்னால அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்காது, நிச்சயமா இல்ல. அதை நான் குறை சொல்லல. பிஹெச்சில வந்து திடீர்னு ஆக்சிஜன் பெட் இல்ல, ஒரு 10 பெட் போட முடியுமா? முடியாது. அப்போ அந்த மாவட்டத்துக்கு தொற்று போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க சென்னையில எப்படி குறைச்சோம்? சென்னையில குறைச்ச கூட மாட்டுக்கிறது டெஸ்டிங் ரொம்ப கம்மியாச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிறைய ஃபீவர் கேம்ப்ஸ் போட்டோம். ஃபீவர் கேம்ப்ஸ் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம சென்னை கார்ப்பரேஷன் வெப்சைட்ல போடுறீங்க ஃபீவர் கேம்ப் நடந்துச்சு, இதன் மூலமா இவ்வளவு பேர் டெஸ்ட் பண்ணோம், இவ்வளவு பேர் கண்டுபிடிச்சோம். அந்த ஃபீவர் கேம்ப்ஸை இன்னும் ரொம்ப எஃபிஷியன்ட்டா எல்லா மாவட்டங்களையும் பண்ணணும் இல்லையா? நம்ம மதுரையில சுற்றுப்புற கிராமங்களுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். மாவட்டம் தோறும் இந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது மாவட்டம் தோறும் பரவலாக இருக்கணும். இப்போ சென்னை மாதிரி பெருநகரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே தான் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கணும்னு சொல்றீங்க. இன்னொரு மிக முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது, இந்த அதீதமான கட்டணம் அப்படிங்கிறத மக்கள் அரசுடன் சேர்ந்த அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம எப்படி பார்க்கணும்? இது அரசுக்கு தெரியப்படுத்துவதில் பொதுமக்களுடைய பங்கு எவ்வளவு அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து உங்களுடைய கருத்து? இல்லங்க, அதான் அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். இப்போ ஒண்ணு இல்லைங்க, ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய குடும்பத்தினர் எங்க போனாங்க? கிங்ஸ் இன்ஸ்டியூட் போனாங்க. மக்கள் பாக்குறாங்க, வரவழைங்க, கிங்ஸ் இன்ஸ்டியூட் நல்லா பாத்துக்குவாங்க, அங்கே நம்ம போய் அட்மிட் ஆகலாம். அந்த நம்பிக்கையை தான் நான் சட்டமன்ற உறுப்பினரை நான் வந்து பர்சனல் இது நான் சொல்லல, நீங்க போய் அந்த நம்பிக்கையை கொடுங்க. ராமநாதபுரத்துல பரமக்குடி எம்எல்ஏ வந்து ராமநாதபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவார் அப்படின்னா மற்ற ஊர் எம்எல்ஏஸ் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். வந்த பிறகு ஏன் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாட மாட்டேங்கிறாங்க? அந்த நம்பிக்கை கொடுக்கணும். இங்க வாங்க, நாங்க பேச்சுல மட்டும் கிடையாது, நாங்க செயல்லையும் காட்டுறோம். விஜயபாஸ்கர் அவர்கள் ஒவ்வொரு வாட்டி சொல்றாருல்ல, ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம், ரொம்ப நல்லா கேர் பண்றோம் நாங்க சொல்றாரு இல்லையா? அத நாங்க செயல்முறையில காட்டுறோம். நீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருந்தாலும் நாங்க போறோம்.
நாங்க வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து நாங்க இங்க போறோம் பாருங்க, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் கூட நாங்க இங்க தான் பார்க்கறோம். நீங்க விஐபி பிளாக் கூட போங்க, ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு போங்க நான் கேக்குறேன். சரி, அதே உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ராஜா, இந்த விவகாரத்துல அரசு மருத்துவமனைகள் அதே போல தனியார் மருத்துவமனைகள் இந்த இரண்டு விஷயத்துல பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு இல்லை அவர்களுடைய பங்களிப்பு இதுல எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா பக்கம் இருக்கு. கிட்டத்தட்ட 60% மேல வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது வந்து தனியார் மருத்துவமனைகளுடைய பங்களிப்பு இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஒருவர் வந்து எந்த மருத்துவமனைக்கு போகணுங்கிறது முடிவு பண்ணுறது அவருடைய சொந்த விருப்பமாக இருந்தாலும் கூட பல நேரங்களில் நாங்களே எங்களுடைய மருத்துவர்களே பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஓய்வு பெற்ற டிபிஹெச் அவர்களுக்கு தெரியும், டாக்டர்ஸே வந்து நிறைய பேர் வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் இங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நாங்களே கூட வந்து தனியார் மருத்துவமனைகள் வசதி இல்லாத பொழுது அரசு மருத்துவமனைக்கு அந்த மருத்துவரை கூட அந்த மருத்துவர் கொரோனா நோயினால பாதிக்கப்பட்ட போது அரசு மருத்துவமனைக்கு மாத்திருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அவர் ஜெகதீசன் அவர்கள் சொன்னது போல இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக கொடுத்தோம்னா அரசு மருத்துவமனை போறதுக்கு எல்லா விதமான வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல வந்து தனியார் மருத்துவமனைகளும் சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. நான் முதலே சொன்னது போல அவைகளையெல்லாம் கலைந்தோமானால் அந்த வந்து பிரச்சனையும் குறைஞ்சு போகும். இன்னும் இந்த ஒரு இது தனியார் மருத்துவமனைக்கு சில இந்த மாதிரி மேன் பவர் ப்ராப்ளம்லாம் கூட இருக்கு. நிறைய நேரங்கள் அந்த பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம சரி செஞ்சோம்னாக்க மக்களுக்கு சேவை செய்வதற்கான இந்திய மருத்துவ சங்கம் பல நேரங்களில் வந்து அரசோடு சேர்ந்து எல்லா இடங்களுக்கும் வேலை செஞ்சிருக்கு. தராவில கூட மகாராஷ்டிரால மும்பையில வந்து இந்திய மருத்துவ சங்கம் தான் அரசோட சேர்ந்து மிகப்பெரிய சேவையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலும் நிறைய இடத்துல நாங்கள் பண்ணிட்டே இருக்கிறோம். ஃபீவர் கிளினிக்ஸ்லாம் நடத்திட்டு இருக்கிறோம், கம்யூனிட்டி சென்டர்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். அது மாதிரி பல சேவைகள் செய்யறோம். ஏன்னா மக்களுக்கு உதவி செய்ய வேணுங்கிறது அனைத்துடைய நன்றி திரு ராஜா. அதை உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். டாக்டர் ரவீந்திரநாத், அதீத கட்டணம் என்பதற்காக தனியார் மருத்துவமனைகளுடைய மதிப்பு அப்படிங்கிறது குறைத்து மதிப்பிடப்படுது. அதே இடத்துல அரசு மருத்துவமனைகளுக்கு குறித்தான அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யலாம். மணிக்கா அவர் இல்ல. திரு குழந்தைசாமி, உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா? அரசு மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவமனைகளும் இணைந்து செயல்படும் இந்த நேரத்தில் செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் வந்து பொதுமக்களுக்கு வந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து உயிரை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய பொதுவான ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசும் மருத்துவமனைகளும் முக்கியம், தனியார் மருத்துவமனையும் முக்கியம். ஸோ எல்லா இடத்துலையுமே நல்ல விதமாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பொதுமக்கள் இந்த பேண்டமிக்லேருந்து நம்ம மீண்டு வர வேண்டும். நிச்சயமா நன்றி. அரங்கத்திற்கு வந்தும் அதே போல கருத்துக்களை பல்வேறு விதமாகவும் பகிர்ந்து கொண்ட உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும். காலத்தின் குரல்.